ஐம் ஸ்ரீசாந்த். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சிவிலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிவிலைசேஷன்ஸ்லேயே மொத்தம் 4 வகையான சிவிலைசேஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி பார்க்கணும். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஹராப்பன் சிவிலைசேஷன், மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன் 2 வகையான பிரிஞ்சிருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்கடு பிரிக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேக்கடு பிரிக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம இப்போ எப்படி நம்ம என்ன சாதா கல் வச்சு கட்டுறோமோ அந்த மாதிரி அப்புறம் பேக்கடு பிரிக்ஸ் வச்சு கட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பேக்கடு பிரிக்ஸ்லாம் அதிகமாக தண்ணியில் ஊறாது சீக்கிரமாக. அதுவும் சன்ஷைன்லாம் ஈஸியாக உழுவாது. தண்ணி வந்து ஊறினாலும் ஊறாது. அதனால இதை வச்சு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ். இங்கே பாருங்களேன் எப்படி இதெல்லாம் கிரிட்டாக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த பார்க்கும்போது தெரியும் எப்படிலாம் இருக்குன்னு. இந்த வந்து ஸ்ட்ரீட்ஸ்லாம் என்னத்தை வச்சு கட்டிருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட்ஸோட ரோட்ஸ்லாம் நல்லா கர்வான சாஃப்டான எட்ஜஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்ஸில் 2 பக்கமும் சுற்றி ஹவுசஸாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளோ இந்த பேக்கடு பிக்ஸ் வச்சு கட்டிருக்கும் போது எப்படி கிரிட் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா நேச்சுரலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இதில் வந்து எந்த சிமெண்ட் எந்த கலவையுமே கலக்கல. ஆனால் எப்படிலாம் தாங்கி நிற்கணும் பாருங்க. இதுதான் இந்த இடத்துல மெயினு. அடுத்தது வந்து நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம். நம்ம இப்போ எப்படிலாம் முக்கியம் ட்ரைனேஜ் சிஸ்டம் அவ்வளோக்கும் நம்ம இந்த பீரியட்லாம் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் அந்த ஆஃப் எப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கு அந்த இடத்துல டிசீஸ் காற்றுல பரவக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்லாப்ஸ் வச்சு மூடிருக்காங்க. நம்மளாம் இப்போ என்ன பண்ணுறோம், டேங்கு அது இதுன்னு போட்டு அப்பப்போ ரோடை இது பண்ணி உடச்சி விட்றோம். ஆனால் அங்கெல்லாம் பாருங்களேன் எப்படி அழகாக போட்டிருக்காங்கன்னு. அப்போ நம்ம வந்து இதில் வந்து செடிமெண்ட்ஸ்லாம் அவ்வளோக்கா போகக்கூடாதுன்னு சொல்லி இன்டர்வல் பீரியட் நடுவில் இது போடுறாங்க, ஒரு ஹோல்ஸில் சைடில் வச்சுருக்காங்க. ஏன்னா அதில் போய் தண்ணி வேகமாக போயிட்டு இருக்கும்போது அந்த செடிமெண்ட்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கும். அதோட மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு மெயின் ட்ரைனேஜ் போகிறதுக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க வீட்லேயே செடிமெண்ட்லாம் அந்த மெயின் ட்ரைனேஜ் போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஸ்ட்ரோக் பிட்ஸ் வைக்கிறாங்க. அது என்ன ஆகும், செடிமெண்ட் வந்து சிக்கிட்டு அந்த இடத்துல போக முடியாமல் தவிச்சு அந்த இடத்துல நின்றோம். அது அவங்க அப்புறமேட்டு எடுத்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அங்கங்கே ஸ்லோப்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இருந்து தண்ணி வந்து வேகம் ஃப்ளோவாகி போட்டுருக்கா. அதுக்கப்புறம் இதுதான் இந்த பாருங்க, இதுதான் இந்த இதில் மெயினானது. அடுத்தது வந்து இந்த கிரேட் பாத். இது வந்து என்ன சிவிலைசேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன். இது வந்து ஒரு பெரிய ரெக்டாங்குலரான டேங்க்கு. இதில் வந்து இந்த 3 பக்கமும் சுற்றியும் ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் இருக்குது. அது வந்து நம்ம இப்போ குளிச்சுட்டு ஏதாவது ட்ரெஸ் மாற்றுறதுனா இந்த 3 பக்கத்தில் இருக்கிற ரூமில் தான் போயிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இண்டஸ் சிவிலைசேஷனால இண்டஸ் ரிவர் ஓடிட்டுருக்கும். அந்த ரிவர்லேருந்து ஒரு சில கேணிகள் தண்ணி வரும். அந்த கேணியில் ஒரு கேணி பக்கத்துலேயே இருக்குது. அந்த இடத்துலேருந்து ஒரு சின்னோண்டு ஒரு ஹோல் போட்டு அது வழியே தண்ணி இந்த இடத்துல பாஸ் ஆகும். இந்த தண்ணி இந்த இடத்துல வந்து தண்ணி இது வந்து அந்த இடத்துல வந்து எல்லாமே குளிச்சதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் அழுக்கு தண்ணி வரும்ல, அதெல்லாம் போகிறதுக்காக ஒரு ஹோல் வச்சு அதில் ட்ரைனேஜ் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த இதில் மெயின். பார்த்துவோம் எப்படிலாம் கட்டியிருக்காங்க அந்த காலத்துலேயே. நம்மலாம் இப்போ தான் எப்படிலாம் கட்டுறோம், ஆனால் இப்போலாம் எப்படி கட்டிருக்காங்க எல்லாமே காமனாக கட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த ஹராப்பன் அப்புறம் மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷனை ஒரு அர்பன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அர்பன்னா சிட்டின்னு அர்த்தம். அப்படின்னா பார்த்துக்கோங்க எப்படி நல்லா அழகான பிளானிங்லாம் பண்ணியிருக்காங்க சிட்டியை கட்டுறதுக்காக. எப்படி ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் உருவாக்கியிருக்காங்க, எப்படி எல்லாம் குளிக்கிறதுக்காக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, நீட்னஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது மாதிரி நம்ம இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கோங்க, உங்கள் கிளாஸ் சுத்தமாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.